மாலவி வாங்க லெட்ஸ் கோ. கட் த காஃப் கேக்கம். நானும் ஒரு ஆள் இருக்கிறேன்னு சொல்லி போட்டு எடுக்கிறேன். ஹாப்பி பர்த்டே மாலவி, ஹாப்பி பர்த்டே. எல்லாரும் மறந்துட்டீங்களோ தெரியாது. ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களை எல்லாரையும் சந்திச்சதுல மகிழ்ச்சி. கனகாலம் என்ன எனக்கே எப்படி நாள் போகுதுன்னு தெரியல. காலம் எழும்புறது இரவு வந்துடும் டக்கண்டு. நாட்கள் வந்து பறந்து கொண்டு போகுது. இதுக்கு மேல காணொலி போடாட்டி என்ன மறந்துடுவீர்கள் நீங்கள் எல்லாரும். அதனால எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லி போட்டு இன்றைக்கு காணொலியை சும்மா ஒருக்கா எடுத்து போடுவோம். நாங்கள் கதைச்சு கொண்டு நாங்கள் வந்து அவுட்லெட்டுக்கு போக போறோம். மாலவின்ற பிறந்த நாள் நாளைக்கு. ஏதாவது கிஃப்டுகள் ஏதாவது வாங்குவோம்னு சொல்லி போட்டு வெளிக்கிட்டாச்சு. வெளியில சரியான குளிர். இந்த ஜக்கெட்டு, சப்பாத்து, ஸ்கார்ஃபு எல்லாம் கொடுவாட்டி சரியே வராது. சரியான குளிர். அதோட சேர்த்து எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் தனிமன் எல்லாம் வந்ததால தான் நான் காணொலி எடுக்கல. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி தொடங்குவோம் வந்துட்டு விட்டாச்சு. எல்லாரும் மறந்துட்டீங்களோ தெரியாது. என்ன ஞாபகப்படுத்துவோம். நானும் ஒரு ஆள் இருக்கிறேன்னு சொல்லி போட்டு எடுக்கிறேன் காணொலிய. நீங்கள் எல்லாரும் சோமா இருப்பீங்களன்னு நம்புறேன். பாருங்க இப்படி இருக்கண்டு வெளியில. இன்னும் சினோ குவியல் வந்து அப்படியே தான் இருக்குது. சினோ கொட்டுறது மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது என்று சொல்லலாம். சமரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். கோடை காலத்தை எதிர்பார்த்து கொண்டு நாட்கள் கழிந்து கொண்டிருக்கின்றன. என்ன செய்கிறது? இப்போ வந்து அவுட்லெட்டுக்கு போக போகிறோம். குளிர் கொஞ்சம் குறைவாக இருக்குது. நான் வளமையாக குளிர்றதாலே எல்லாத்தையும் ஸ்கார்ஃபு, ஜக்கெட் எல்லாத்தையும் போட்டு கொண்டு வந்தேன். நான் குளிர் கொஞ்சம் குறைவு. கொஞ்சம் என் குரல் தான் போயிட்டுது. காய்ச்சல் தடிமன் எல்லாம் வந்ததால் இந்த குளிருக்கு கொஞ்சம் குரல் போயிட்டுது. மற்றும்படி ஓகே. வியூ எல்லாம் அந்த மாதிரி அழகாக இருக்குது. இந்த அழகை வந்து ரசித்து கொண்டு அவுட்லெட்டை நோக்கி நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். போகிற பாதையெல்லாம் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த சூரியன் மறைகிறத பார்க்குறது கூட தனி அழகாகத்தான் இருக்குது. டொரண்டோ பெரும்பாகம் வந்து சனத்தொகை கூடிய இடம். எங்கட இடத்துல கொஞ்சம் சனத்தொகை குறைவு. அதால தான் ரோட்டு கூட எம்டியாக இருக்குது. அவுட்லெட்டுக்கு வந்தாச்சு. முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆல்ரெடி மார்ச் மாதம் வந்துட்டுது. நாளும் பொழுதும் என்னென்று போகுதுன்றே தெரியல. அவ்வளவு ஒரு ஃபாஸ்ட்டாக போகுது. இந்த ஆண்டு கூட ஃபாஸ்ட்டாக போயிடுமென்று நினைக்கிறேன். என்ட்ரன்ஸ் நம்பர் 2. எப்போ போனாலும் இந்த கெஸ்ஸுக்குள்ளே ஒருக்கா போய் கெஸ்ஸில் சைடை வச்சுட்டு வர்றது வளமை. அந்த வகையில் போன உடனே கெஸ்ஸுக்கு போய் எல்லாம் பார்த்தது. இது வந்து இந்த மோலுக்குள்ளே ஈஸ்டர் வரப்போகுது தானே, ஈஸ்டர் டெக்கரேஷன் அவ்வளோ ஒரு அழகாக முன்னுக்கு சென்டரில் வச்சுருந்தவ. நீ ஈஸ்டர் வரைக்குள்ளே சின்ன பிள்ளைகள் எல்லாம் போய் அந்த எக் டெக்கரேஷனுக்கு முன்னால் நின்று படங்கள் எடுப்பினோம். அதுதான் இது வந்து மாலவிக்கு நான் வந்து இந்த ஹேண்ட்பேக் தான் வாங்குகிறேன் சர்ப்ரைஸாக. முதலே நான் கனகாலமாக மாலவி பார்த்து வச்ச ஒன்று தான் இது. கொஞ்சம் கம்ப்யூட்டர்கள், லேப்டாப்புகள் எல்லாம் கொஞ்சம் வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு பேக். அப்போ இது வந்து நிறைய காலம் பார்த்து வச்சுருந்து தான் வாங்கினது. எடுத்தேன் கவிட்டேன்னு சொல்லி உடனே வாங்கவும் கூடாது. அதால் நான் கொஞ்சம் பார்த்து தான் வாங்கினது. கோச்சில் ஹேண்ட்பேக் வாங்கியாச்சு. இந்த ஹேண்ட்பேக் வந்து கனநாளாக பார்த்து கொண்டிருந்தவா மாலவி. அப்போ நானும் நினைச்சேனான் பிறந்த நாளுக்கு அதை வேண்டி கொடுக்கணுமென்று சொல்லி அதால் வேண்டியாச்சு. அவள் வந்து சர்ப்ரைஸாக வேண்டுறேன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். ஏண்டா கார் இங்கே பார்க் பண்ணியிருந்ததா வாட்டை தான் திறப்பு. நான் சொன்னேன் நான் ஹேண்டன் ஐடியில் காருக்கு விட்டுட்டு வந்துட்டேன், ஓடி போய் எடுக்கணுமென்று சொல்லி போட்டு வந்து தான் இந்த பேக்கை கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு திருப்பி போகிறேன். ஸோ அவனுக்கு தெரியாது நான் வேண்டினது, சர்ப்ரைஸாக வேண்டினது. வச்சாச்சு. ஐ ஹோப் ஷி வில் லைக் இட். அவளுக்கு பிடிக்குமென்று நினைக்கிறேன். சர்ப்ரைஸாக வேண்டுறதால கொஞ்சம் கஷ்டம். நாளைக்கு தான் நான் அந்த பிறந்த நாள். ஸோ வளமை போல் இரவு 12 மணிக்கு நான் கேக் வெட்டுறது வளமை. அந்த வகையில் இன்றைக்கு இரவு கேக் வெட்டுவேன். அதையும் நான் இந்த காணொலியோடு இப்படியே உங்களுக்கு கனெக்ட் பண்ணி விடுவேன்.
என்னட்டு சொல்கிறது, இப்படி இப்படி எனக்கு முன்னும் பிள்ளைகளும் வளர்ந்து நாங்களும் கொஞ்சம் வயது போகிற மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, நான் இப்போ திருப்பி மோலுக்குள்ளே போகிறேன். கிட்டத்தட்ட 250 கனடியன் டாலர்களுக்கிட்ட வந்தது அந்த பேக் வந்து. நீண்ட நாளமாக பார்த்து கொண்டிருந்தவா மாலவி. நான் வந்து இவ்வளவு தொகை காசு கொடுக்கக்குள்ளே பார்த்து தான் வாங்குறது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் மாலவி வந்து பக்குவமாக ஒவ்வொரு பொருளையும் வந்து பக்குவமாக பாவிப்பா. அவளுக்கு வாங்கி கொடுத்தால இந்த பேக்கை வந்து ஒரு 10 வருஷம் மட்டும் வச்சிருப்பா. அம்மா இவ்வளவு காசு கொடுத்து வாங்கினதுன்னு சொல்லி கொஞ்சம் ஆள் அதில் கொஞ்சம் கவனம். அதால் வாங்கி கொடுக்குறது, நாங்கள் கஷ்டப்படுறதெல்லாம் பிள்ளைகளுக்காகத்தானே. அந்த வகையில் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் சொன்னார், வாழ்க்கையில் அவளுக்கு ஒரு தரம் பாரது அந்த பிறந்த நாளுக்கு அவளுக்கு பிடிச்சதை நாங்கள் செய்ய வேணுமெண்டு. அதால் நான் இதை வாங்கி கொடுத்தது. இந்த மோலுக்கு எப்போ போனாலும் இந்த சப்வே வாங்கி சாப்பிட்றது வளமையாக ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து டூனா சாண்ட்விச், இதே சாண்ட்விச்சை தான் மாலவியும் நானும் ஒவ்வொரு காலம் வாங்கி சாப்பிடுறது. அந்த வகையில் அதையும் சாப்பிட்டோம். வரையக்க பகலாக இருந்தது, இப்போ இரவாக இருக்குது. Hello Malavi, you are getting old. What do you think about that? I'm not old. 22 வருடங்கள் ஆச்சு. எனக்கோ நேற்று தான் மாலவிய ஹாஸ்பிட்டலால் டைனி பேபியா, பிங்க் பேபியா கொண்டு அந்த மாதிரி இருக்குது. இந்த முறை வந்து சர்ப்ரைஸ் கேக் இல்லை, மாலவிக்கே தெரியும் நாங்கள் வந்து 12 மணிக்கு கேக் வெட்டுவோம்ண்டு. அதால் இந்த முறை நான் வந்து சோபீஸுக்கு போய் வளமை போல் மாலவிக்கு சொல்ல போகிறேன், மாலவி நீங்களே பிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கேக்கேண்டு. வாங்கோ, நாங்கள் இப்போ நேராக சோபீஸுக்கு போவோம். நாங்கள் வரைக்குள்ளேயே சரியான ஒரு ஆக்களே இல்லாமல் இருந்தது. அதே ரோட்டில் நீங்கள் இரவு நேர பயணத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். எப்படி இருக்குது இந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் குறைவு வாகனங்கள் எல்லாம், நாங்கள் தான் போகிற மாதிரியே இருக்குது. கொஞ்சம் போஸ்டியல் சைட் கொமெண்ட்ஸுகள், இந்த நந்தியாவல் ஒரு தரம் வர மாட்டினோம். அவைக்கு வந்து செப்பரேட்டாக தான் கேக் வெட்டவனம் நினைக்கிறேன். என்ன உதவியலை என்ன மாலவி? You pick your own cake, Malavi. That's what you are doing. Sobeys. நேரம் வந்து இரவு 7:30. நாங்கள் வந்து சோபீஸ்க்கு போகிறோம். இங்கேயும் வந்து வளமை போல் பாட்டு சத்தம்தான். அதால் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த கேக்குகள் எல்லாம் நல்ல அழகாக இருக்கும், நல்ல ஒரு வடிவாக இருக்கும். இந்த கேக் வந்து உமன் டேக்கு வச்சுருந்தவ, உமன்ஸ் டே வருது தானே, அதுக்கு நல்லா இருக்குது பாருங்கோ. வித்தியாசமான கேக்குகள் இங்கே இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கிறது. வேறு கடவுளியையும் இதை விட நல்லா இருக்கிற கேக்குகளும் இருக்குது. எங்கள்ட வீட்டுக்கு பக்கத்தில் என்றபடியால் எனக்கு இது சுகம் தானே, அதால் குயிக்காக இதை வந்து எடுத்துக்கொண்டு வீட்டை போக போகிறோம். Caramel cheesecake. பர்த்டேக்க பார்ப்பீங்க தானே. அநேகமாக நாங்கள் வீட்டை செய்கிறது, மாலவின்ற கேக் வந்து செய்கிறோம் நாங்கள். ஆனால் இந்த முறை ஒன்றுக்கு நேரம் இல்லை, அதால் கடை ப்ரீமேட். Emilia, do you remember this? என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டார். அவர் வந்து வேலையில் இருந்து இரவு 2:30க்கு தான் வருவார் வீட்டை. அதால் நானும் பிள்ளைகளும் தான் நின்று வெட்ட போகிறோம். 12 மணிக்கு வெட்டட்டாமன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் ஆர்டர் போட்டிருக்கிறார். வளமையாக யாராவது குழந்தைகள் யாராவது வந்தாலும் வந்துட்டு இதுக்குள்ள நான் வந்து சாக்லேட் அதுகள் போட்டு வைக்கிறது வளமை, இதில் வைக்கிறேன் நான். ஸோ அதாலேயே இன்றைக்கு எடுத்து டெக்கரேட் பண்ணுவோம் வந்துட்டு. இப்படியே சாக்லேட்டை வச்சு டேபிள் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறேன். சென்டரில் வந்து கேக்கை வச்சா சரியா நீ இந்த சென்டரில் இப்படி இருக்குது சிம்பிளாக. இனி வந்து நாங்கள் சோபீஸில் கேக் வேண்டி கொண்டு வந்தது பார்த்துருப்பீங்க, அதைத்தான் வச்சு நான் வந்து மாலவிக்கு வெட்ட போகிறேன். வளமை போல் எங்களோட எடி மாமா வந்து வீட்டை கூட்டி கொண்டு திரிகிறார் பாருங்கோ.
அவை என்ற தொழில்களை வடிவா செய்தால் இந்த உலகமே அழகா இருக்கும் இல்லையா? மாமா வந்து டைமுக்கு அவற்ற தொழிலை தொடங்கிடுவார். எடி மாமா என்று சொல்லி இந்த வேக்யூமுக்கு பேர் வச்சது வந்து நட்ஸ், அதாவது நந்தியாக்கள்லாம் வச்சவ இந்த பேர். Happy birthday to you. Thank you. Sai comments at 12 a.m. sharp and time, huh? How old are you now? Hello. Wait, my sister wants to say. Happy birthday, Molly. Thank you, Mamta. Oh, happy birthday, Molly. Oh, Molly, happy birthday. You too, son. Thank you. Happy birthday. It's her Thank birthday you, too, Steve. right? It's her No. Birthday, Malvi. Thank you. Where's Akka? Oh. Hi, Molly. Happy birthday. Hi. Thank you, Abia. Okay, I use banana. Happy birthday, Molly. Thank you. Oh my god, I thought the first one was Mamta. Where's Akka? I didn't wish her happy birthday. Happy birthday. Thank you. Are you with everyone? No, I'm just with Evan and my mom. Oh, okay. Yeah. Well, happy birthday. Thank you. Okay, have fun. Thank Love you. Happy birthday, Malavi. Happy Thank birthday. It's pretty old, Malavi. Pretty No. old. பர்த்டேக்கு 12 மணிக்கு வெளிக்கிட்டாச்சு. கேண்டில் வச்சு கொளுத்த போகிறேன். இப்போ வந்து நேரம் 11:55 இரவு. ஸோ 12 மணி ஆக போகுது. நான் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி களைச்சாச்சு. நடுவில் ஒரு ஹேண்டில் குத்தி போட்டு டெக்கரேட் பண்ணி நான் டேபிளில் வைக்கணும். மாலவி வாங்க, லெட்ஸ் கோ. Your birthday cake is ready. Let's go. கத்தி எடுத்துக்கொண்டு வர மறந்துட்டியா? மாலவிய காணையில ஒரு கொஞ்ச நேரம் கமராவை நிப்பாட்டி வச்சுட்டு மாலை வந்த பிறகு எடுக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஹாய். Happy birthday! Oh wait. Happy birthday! Cakes and candles light. Happy birthday. யூ வெல்கம். Thank you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. 4. Are you 5. Are you 6? Happy birthday to Malavi. What? Where's the cheese? Yo. 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 அது ஜானிசன்ட கிஃப்டாம், எனக்கு என்னன்னு தெரியாது. 1 2 3 ரெடி செட் கோ. Yeah. I can tell from this. No, what if it's not a chair? What if it was like a geisha? I thought you would call. Why would you give me a chair? Just pour it to some point. கதிரியாம் இனி நாளைக்கு தான் அதை பூட்டுவினமோ இல்லாய் பூட்டினமோ எனக்கு தெரியல. Thank you for the chair. Yeah, we're going to Chris's house. எல்லாம் வளர்ந்து நிக்குது. Because if you were working it off, you do the same. Oh, that's a Lego. Get the fuck. Malavi got Lego. What kind of Lego this? Pokemon. Pokemon? That's what I said. Who's going to tell? Who's going to tell? Thank you everyone for the birthday gifts and the wishes. It shouldn't be that big. நீங்கள் யோசிக்கலாம் என்னுடைய ஹஸ்பண்ட் எங்கேன்னு சொல்லி. அவர் வேலைக்கு இன்னும் வேற இல்லை, வேலையால் வந்தவர் அவரோட நின்றும் எடுப்பா மாலவி வெயிட் பண்ண விடும்.
Thank you. Do you know? Kind of? What do you mean kind of? எங்க அப்பாவுக்கு காக் பண்ணுங்க, அப்பா தான் பே பண்ணிங்க. லேட் கமர்ஸ் கேக் தீத்தினம். ஓகே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு அழகான காணொளியில் சந்திப்போம். இதுகள் ரெண்டு வழியில சிரிச்சோன்று இருக்குதால எனக்கு ஒன்றும் சொல்லலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, நன்றி, வணக்கம்.